மொமெண்ட்டை நாங்க தவற விட விரும்பல. இந்த இடத்துல அவரையும் நாங்க கூப்பிட போறோம். ஏன்னா இசை இருக்கிற இடத்துல பிரகாசமும் இருக்கணும். ஆனா அதற்கு முன்பு ஒரு கேள்வி நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட நேர்ல பார்க்கணும் போது கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். பாடகர் ஜிவி, இசையமைப்பாளர் ஜிவி, கதாநாயகன் ஜிவி, இதுல உங்களுக்கு பிடித்தவர் யார்? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆஹா, இதயத்திலிருந்து வந்த பதில் தான்ல. எங்களுக்கு பிடித்தது வந்து இந்த மூன்றுமே தான். ஆனா அந்த மூன்று முகத்தை தாண்டி ஒரு உண்மையான முகம் உங்களுடைய ஃப்ரெண்ட். கல்யாணத்துக்கு பிறகு அந்த நட்பு தொடர்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மூணு பேருக்கு மார்க் போடுவோமே. பாடகர் ஜிவி, இசையமைப்பாளர் ஜிவி, ஹீரோ ஜிவி, ஃபுல் மார்க்ஸ். 100க்கு 100. இப்படி ஒரு டீச்சர் வந்திருந்தா நான் கணக்கு படத்துல பாஸ் ஆயிருப்பேன். இப்ப முக்கியமான கேள்வி, கணவர் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுக்கு நீங்க எவ்வளவு மார்க் தருவீங்க? ஒரு நகைச்சுவைக்காக கேட்கிறோம். எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான இல்லை அந்த மாதிரி சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ ரியலி தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஐ ரியலி மீன் இட் ஆன் தி ஸ்டேஜ். சூப்பர். இதே நேரத்தில் இந்த மேடையில் நம்முடைய இசை நாயகர், இந்த விழாவினுடைய விழா நாயகர் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களை ஒரு நல்ல கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ சார். ஆனா பக்கத்திலேயே ஒரு அந்த படைப்பை போலவே அழகான ஒரு ஓவியம் போல சைந்தவி நினைக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த நேரத்தை நாங்க இன்னும் கொஞ்சம் கியூட்டா ஆக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க கீபோர்ட்ல வந்து கை வைக்கும் போதே கண்டிப்பா இந்த மியூசிக்ல சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு நினைச்சு போட்ட சாங். ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து டியூன் முடிச்ச உடனே நானும் தங்கர் சாரும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்க சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே டிசைட் பண்ணோம். இந்த பாட்டு டியூன் பண்ணும்போது இவங்க தான் பாடணும் அப்படின்றத டிசைட் பண்ணோம். இந்த பாட்டை அவங்க பாடி முடிச்ச உடனே இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. வேற ஒரு பாட்டு வந்து சிங்கர் செட் ஆகாமலே இருந்துச்சு, 2-3 பேர் பாடினாங்க. அதுவும் வந்து இந்த படத்துடைய டைட்டில் ட்ராக் அது. தென் அதுவும் வந்து அவங்க சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு தங்கர் சார் சொல்லி இந்த பாட்டு நல்லா பாடினாலும் திருப்பி அந்த பாட்டை அவங்க பாடியிருக்காங்க. நீங்க வந்து சப்போஸ் சைந்தவி மேம் அதை பாடியும் இருக்கலாம் இல்ல பாடாமையும் இருக்கலாம், ஏதோ ஒரு சாங். ஆனா அவங்கள நினைச்சு நீங்க கம்போஸ் பண்ண ஒரு சாங், அவங்க தான் பாடி இருக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த மூவியா இருக்கலாம், எந்த சாங்கா வேணா இருக்கலாம். இப்ப நீங்க எல்லா சாங்குமே நீங்க அப்படிதானா? ஏதோ ஒண்ணு குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதை கேட்கும் போதெல்லாம் இந்த மொமெண்ட்டை நாங்க ஞாபகம் வச்சுப்போம். மேமும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? எனக்கு எல்லாமே தெரியுங்க, அவருக்கு என்ன எவ்வளவு பிடிக்கல. இது மூலமா தான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம். மொமெண்ட்டை நாங்க தவற விட விரும்பல. இந்த இடத்துல அவரையும் நாங்க கூப்பிட போறோம். ஏன்னா இசை இருக்கிற இடத்துல பிரகாசமும் இருக்கணும். ஆனா அதற்கு முன்பு ஒரு கேள்வி நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட நேர்ல பார்க்கணும் போது கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். பாடகர் ஜிவி, இசையமைப்பாளர் ஜிவி, கதாநாயகன் ஜிவி, இதுல உங்களுக்கு பிடித்தவர் யார்? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆஹா, இதயத்திலிருந்து வந்த பதில் தான்ல. எங்களுக்கு பிடித்தது வந்து இந்த மூன்றுமே தான். ஆனா அந்த மூன்று முகத்தை தாண்டி ஒரு உண்மையான முகம் உங்களுடைய ஃப்ரெண்ட். கல்யாணத்துக்கு பிறகு அந்த நட்பு தொடர்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மூணு பேருக்கு மார்க் போடுவோமே. பாடகர் ஜிவி, இசையமைப்பாளர் ஜிவி, ஹீரோ ஜிவி, ஃபுல் மார்க்ஸ். 100க்கு 100. இப்படி ஒரு டீச்சர் வந்திருந்தா நான் கணக்கு படத்துல பாஸ் ஆயிருப்பேன். இப்ப முக்கியமான கேள்வி, கணவர் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுக்கு நீங்க எவ்வளவு மார்க் தருவீங்க? ஒரு நகைச்சுவைக்காக கேட்கிறோம். எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான இல்லை அந்த மாதிரி சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ ரியலி தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஐ ரியலி மீன் இட் ஆன் தி ஸ்டேஜ். சூப்பர். இதே நேரத்தில் இந்த மேடையில் நம்முடைய இசை நாயகர், இந்த விழாவினுடைய விழா நாயகர் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களை ஒரு நல்ல கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ சார். ஆனா பக்கத்திலேயே ஒரு அந்த படைப்பை போலவே அழகான ஒரு ஓவியம் போல சைந்தவி நினைக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த நேரத்தை நாங்க இன்னும் கொஞ்சம் கியூட்டா ஆக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க கீபோர்ட்ல வந்து கை வைக்கும் போதே கண்டிப்பா இந்த மியூசிக்ல சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு நினைச்சு போட்ட சாங். ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து டியூன் முடிச்ச உடனே நானும் தங்கர் சாரும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்க சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே
டிசைட் பண்ணோம். இந்த பாட்டு டியூன் பண்ணும்போது இவங்க தான் பாடணும் அப்படின்றத டிசைட் பண்ணோம். இந்த பாட்டை அவங்க பாடி முடிச்ச உடனே இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. வேற ஒரு பாட்டு வந்து சிங்கர் செட் ஆகாமலே இருந்துச்சு, 2-3 பேர் பாடினாங்க. அதுவும் வந்து இந்த படத்துடைய டைட்டில் ட்ராக் அது. தென் அதுவும் வந்து அவங்க சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு தங்கர் சார் சொல்லி இந்த பாட்டு நல்லா பாடினாலும் திருப்பி அந்த பாட்டை அவங்க பாடியிருக்காங்க. சூப்பர். நீங்க வந்து சப்போஸ் சைந்தவி மேம் அதை பாடியும் இருக்கலாம் இல்ல பாடாமையும் இருக்கலாம், ஏதோ ஒரு சாங், ஆனா அவங்கள நினைச்சு நீங்க கம்போஸ் பண்ண ஒரு சாங், அவங்க தான் பாடி இருக்கணும்னு அவசியம் இல்ல, எந்த மூவியா இருக்கலாம் எந்த சாங்கா வேணா இருக்கலாம். இப்ப நீங்க எல்லா சாங்குமே நீங்க அப்படிதானா? எந்த சாங் ஏதோ ஒன்று குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதை கேட்கும் போதெல்லாம் இந்த மொமெண்ட்டை நாங்க ஞாபகம் வச்சுப்போம், மேமும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? எனக்கு எல்லாமே தெரியுங்க அவருக்கு என்ன எவ்வளவு பிடிக்கல, இது மூலமா தான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம்.